ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் நாட்களிலே கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தை குறித்து தியானிப்பது நமக்கு மிக மிக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதங்கள் என்ன? அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் என்றால் யோவான் 19 அதிகாரம் வசனம் 30 அவர் என்ன சொன்னார்? அங்கே பார்க்கின்ற பொழுது இட் இஸ் ஃபினிஷ்ட். யோவான் 19 அதிகார வசனம் 30 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஒரு குற்றவாளியைப் போல இது வேதனை முடிந்தது என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு முற்றிலும் ஜெயங்கொண்டவராய், ஒரு முக்கியம், அவர் விக்டர் அனௌன்சிங் கம்ப்ளீஷன், புரியுங்களா, வெற்றியை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒருவராய் சிலுவையிலே சாத்தானுடைய பாடுகள், சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானின் தலையை முறித்தது, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு, முடிந்து போய்விட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதைத்தான் கிரேக்க மொழியிலே பார்க்கின்ற பொழுது டெட்டிலெஸ்தாய் என்று சொன்னால் பெய்ட் இன் ஃபுல். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய எல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறபடி முதல் ஆதாம் செய்த அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. முழுவதுமாய் பாவத்துக்கு பரிகாரத்தை பெய்ட் இன் ஃபுல் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அக்கம்ப்ளீஷ், கம்ப்ளீட்லி, முற்றிலுமாய் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் என்ன பார்க்கின்ற பொழுது, பட் வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் ஃபினிஷ்ட் என்று பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம் வேதத்திலிருந்து. த ப்ரொபசி வேர் ஃபினிஷ்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து 4000 வருடங்களாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது என்று நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏன்னா பார்க்கின்ற பொழுது அங்கே அவரை குறித்து ஒரு மேசியா வருவார், ஒரு இரட்சகர் வருவார் என்று ஆதியாக முதல் மல்கியா வரை சொல்லப்பட்ட ஒவ்வொரு அந்த வார்த்தையும், இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட அந்த திருவசனங்கள் அன்றைய நாளிலே நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது he declared in John chapter 19 verse 28, யோவான் 19:28 பார்க்கின்ற பொழுது எல்லாம் அவர் என்ன செய்தார்? நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் யோவான் ஸ்நானகன் சொன்னார்ல, இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் நினைத்தார், மரித்தார். ஹல்லேலூயா. The lamb of God was now finally slain. புரியுங்களா? கடைசியாக என்ன செய்யப்பட்டது? நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சிலுவையிலே அடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தான், the serpent head was crushed. சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு கிறிஸ்து வினாவினார். மரணத்துக்கு சவால் கொடுத்து மரணத்தின் முதுகெலும்பை முறித்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுப்பி வந்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே. என்ன வாக்கு கொடுத்தார்? அவருடைய ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக தேசங்கள், எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி ஆபிரகாமின் சந்ததி ஆகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் முழு உலகத்துள்ள ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாவங்களுக்கெல்லாம் ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிகாரியாக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 4000 வருடங்களாக சொல்லப்பட்ட அந்த ஜனங்கள் காத்து கொண்டு இருந்தாங்களே, த வெயிட்டிங் வாஸ் ஓவர். காத்து கொண்டு இருந்த அந்த நாட்கள் முடிந்து விட்டது. ஏனென்றால் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய
ரெடம்ஷன் பிளான், தேவனுடைய மீட்பின் திட்டமாக இருக்கிறது. இதுதான் அந்த மீட்பின் திட்டத்தை குறித்து 40 ஆசிரியர்கள், வேதத்தில் 40 ஆசிரியர்கள் 1500 வருடங்களாக அந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை எழுதினார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் என்ன செய்யப்பட்டது? ஃபுல்ஃபில் இன் ஃபைனல் ஆக்ட். என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய அந்த சிந்தியதன் மூலமாய், சிலுவையில் தொங்கியதன் மூலமாய், சிலுவையின் மரணத்தின் மூலமாய் 1500 வருடங்களாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் 40 ஆசிரியர்களால் தேவனால் எழுதப்பட்ட அந்த காரியம் நிறைவேறியது என்று பார்க்கிறோம். அதனால் தான் யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 50 இட் இஸ் பெட்டர் தேன் ஒன் மேன் டைங் ஃபார் தி பீப்புள். அதாவது ஒரு மனிதன், எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் மரித்தால் நல்லது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் தான் குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம், புரியுங்களா? புனித வெள்ளி என்று சொல்கிறோம். மலையாளத்தில் துக்க வெள்ளி என்று சொல்கிறோம், புரியுங்களா? அதாவது குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்றால் எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் மரித்தால் நல்லது என்று சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்கும் அவர் மரித்தார், புரியுங்களா? மரித்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டவர், நரகத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இது முன்பாக 4000 வருடங்களாக அவர்கள் பாவத்திற்கு பரிகாரமாக என்ன செலுத்தினார்கள்? மிருகங்களை செலுத்தினார்கள். ஆனால் வருடத்திற்கு மீண்டுமாக ஒவ்வொரு வருடமும் பாவ நிவாரண பலியின் போது ஆடு மாடுகளை செலுத்தி கொண்டு இருந்தார்கள். அவருடைய பாவங்களுக்கு முற்றிலுமான தீர்வு அங்கே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் பார்க்கின்ற பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 28 நம்ம பார்த்தோம் என்றால், லெட்டர் நோயிங் தட் எவ்ரிதிங் ஹேட் நவ் பீன் ஃபினிஷ்ட். எல்லாம் என்ன செய்தது? வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த சேவியர், மீட்பர், அவர் என்ன செய்தார்? மீட்பராக, இரட்சகராக பூமியில் தோன்றி மனுக்குலத்தை மீட்டெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட சஃபரிங் மேசியா எனப்பட்ட வாஸ் ஃபுல்ஃபில் இன் ஹிம். நமக்காக அந்த மேசியா பாடுகளை ஏற்றுக்கொள்வார். மனுக்குலத்தினுடைய பாடுகள், பாவங்கள், சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறி என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே ஜனங்கள் 4000 வருடமாக காத்திருந்த அந்த காரியம், த வெயிட்டிங் வாஸ் ஓவர், காட்ஸ் பிளான் வாஸ் அக்கம்ப்ளீஸ்ட். புரியுங்களா? தேவனுடைய முழு திட்டமும் அங்கே நிறைவேறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. த ப்ரொஃபசி வேர் ஃபினிஷ்ட். அவர் என்ன முடிந்தது என்று சொன்னார்? என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாய் உலகத்திற்கு அறைகூவல் விடுத்து சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது த சாக்ரிஃபைஸ் வேர் ஃபினிஷ்ட். புரியுங்களா? எபிரேயர் 10ஆவது அதிகாரம் முழுவதும் பார்த்தால், எபிரேயர் 10 வசனம் 11-12 வரை பார்த்தாலும் அங்கே மனுக்குலத்தின் பாவத்திற்காக பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களை அடித்தார்கள். அவர்கள் பாவம் செய்தனாலே மீண்டுமாய் மிருகத்தை அடித்தார்கள். அவர்களுக்கு முழுவதுமான ஒரு பாவ நிவாரண பலியை கொடுக்கவில்லை. ஏன்னா டே ஆஃப்டர் டே எவ்ரி priest and சேம் sacrifice. புரியுங்களா? ஒவ்வொரு வருடமும் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக அவன் பாவ நிவாரண பலி செலுத்தி கொண்டே வந்தான், மிருகங்களுடைய பலிகளை. புரியுங்களா? அவர்களுக்கு என்ன செய்தது? which can never take away sin. அந்த பலி, இரத்த பலி, மிருகங்களுடைய பலி அவருடைய பாவங்களை முற்றிலுமாய் துடைக்கவில்லை, பாவங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கவில்லை, பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனாலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் இனி பலி செலுத்த தேவையில்லை. அவரே பலியாக, மனுக்குலத்திற்கு பலியாக, எல்லா மனிதர்களுக்காக ஒருவர் பலியானால் நல்லது என்று சொல்லப்பட்டபடி அவர் எல்லா பலிகளையும் நிறுத்தி அவரே பலியாகி அவர் என்ன செய்தார்? இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்திலே நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்தாங்க? பாவ நிவாரண பலி செலுத்தினார்கள். ஜனங்கள் பாவத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு என்னப்பட்டதுனாக்க அந்த என்லெஸ் சாக்ரிஃபைஸ்,
அவங்களுடைய அந்த பாவ நிவாரண பலி முடிவில்லாமல் சென்று கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சாக்ரிஃபைஸ் வேர் ஃபினிஷ்டு என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலிகள் எல்லாம் பாவத்தை என்ன செய்யல, அது ரிமூவ் பண்ணல, புரியுங்களா? ஆனால் ஒன்லி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் தான் பாவத்தை நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. அந்த பழைய பாவங்களை என்ன செய்து, those sacrifices could never truly remove sin. They only pointed forward. நீ மீண்டும் பாவத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லி அடுத்து வருது. அப்படியாக ஏன்னா பாவத்தை குறித்து தான் அந்த ரத்தங்கள் உணர்த்தி கொண்டிருந்தது. ஆனால் ஜீசஸ் ஆஃபர்ட் எ sacrifice for all time. இனிமேல் நம்ம என்ன செய்யலை, பாவத்திலிருந்து பாவியாக இருக்க தேவையில்லை. பாவத்திலிருந்து இயேசு முழுவதுமாய் உங்களுக்கு முற்றிலுமாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலியாகிய ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீசஸ் ஆஃபர்ட் ஒன் sacrifice ஃபார் ஆல் டைம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பலி முழு மனுக்குலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே தடவை மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு அந்த காலத்திலே பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று பலியிடுவான். அப்பொழுது திரைச்சீலைகள் மூடப்பட்டிருக்கும், அதுக்குள்ளே செல்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திய பொழுது அந்த தேவாலயத்துடைய திரைச்சீலை என்ன செய்யப்பட்டது? இரண்டாக கிழிந்தது. டெம்பிள் கர்டன் tore in two. மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 11 பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி அவர் என்ன செய்த ஜீவனை விட்ட பொழுது அந்த திரைச்சீலை, தேவாலயத்துடைய திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு இப்பொழுது பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல அனைவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணினார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஏன்னா பிரதான ஆசாரியம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை சொல்ல முடியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியாக இருப்பதினாலே அவர் திரைச்சீலையை கிழித்து நமக்கு அந்த திரையை விலக்கி நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு பாக்கியத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் நோ மோர் லேம்ஸ், நோ மோர் கோட்ஸ். இனிமேல் வெள்ளாடுகளையோ செம்மறி ஆடுகளோ நீங்கள் பலியிட தேவையில்லை. த ஃபைனல் sacrifice வாஸ் கம்ப்ளீட். அப்போ பலி என்ன செய்தால், பலிக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். இனிமேல் நீங்கள் பலி செலுத்த தேவையில்லை, நானே பலியாக மாறினேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒன்று தீர்க்க தரிசனம் finished. What is finished? The prophecy were finished. Second, the sacrifice was complete. இரண்டாவது என்ன செய்தது? என பலிகளுக்கு ஆண்டவர் முடிவை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக the debt was finished. அதாவது என்ன செய்தாக்க பாவத்தின் சம்பளம், அந்த டெப்ட் இருப்பாருங்க. ஏன்னா அந்த பரிகாரம் கொலேசியர் 2 அதிகாரம் வசனம் 13 முதல் 14 நமக்கு எதிரடியாக வைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னாக்க தேவன் சாத்தான் நமக்காக எதிரடியாக வைத்திருந்த எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கேன்சல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் அதை நிர்மூலமாக்கி விட்டான். சாத்தான் மேல் வைத்திருந்த எல்லா குற்றங்களையும் சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போட்டு விட்டார். குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நமக்கு எதிரியாக இருந்த எல்லா காரியங்களையும் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன செய்ய விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று கொலேசியர் 2 அதிகாரம் வசனம் 13 முதல் பார்க்கலாம், 14 வரை. ஹல்லேலூயா. அதனாலே உங்களுடைய பாவத்திற்கு your sin was in return against you. அந்த sin was a debt. ஏன்னா அந்த பாவத்தின் சம்பளத்தை இயேசு பரிகாரமாக மாறி அந்த கடனிலிருந்து, அந்த பாவ கடனிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் எல்லா தோல்விகள், உங்களுடைய எல்லா விதமான மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரடியாக வைக்கப்பட்டிருந்த சாத்தான் வைக்கப்பட்டிருந்த ரெக்கார்டையே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதை அழித்து போட்டு விட்டார் அவருடைய ரத்தத்தின் மூலமாய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னாக்க உங்களுடைய கடனை ஆண்டவர் செலுத்தினது மட்டும் இல்லை, அவர் டிட் நாட் ரெடியூஸ் த டெப்ட். உங்களுடைய கடனை குறைச்சாருங்க என்பதல்ல, அவர் முற்றிலுமாகி பேட் இன் ஃபுல். உங்களுடைய முழு பாவத்திற்காக இயேசு பரிகாரியாக மாறினார். முழுவதுமாய் அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹி பேட்
இன் ஃபுல். புரியுங்களா? அவர் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்தில் இருந்து, அந்த கடனில் இருந்து, பாவ கடனில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் டெட்டிலெஸ்தி என்று பார்க்கின்ற பொழுது த லெட்ஜர் இஸ் எம்டி. உங்களுக்கு அந்த கடன், உங்கள் மேல் வைத்திருந்த எல்லா கடனையும் இயேசு செலுத்தி விட்டார். த லெட்ஜர் இஸ் எம்டி. தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு பே. நீங்கள் இனி எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை பாவத்திற்காக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் என்ன பார்க்கின்ற பொழுது வாட் வாஸ் ஃபினிஷ்ட், வாட் இட் மீன்ஸ் ஃபார் யூ, ப்ரொஃபஸி அண்ட் காட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் நிறைவேறியது என்று பார்க்கிறோம். அதனாலே நாம் இனிமேல் பாவ நிவாரண பலிக்கு ஆடு மாடுகள் செலுத்தி தேவனிடத்தில் பரிகாரம் பெற வேண்டியதில்லை. இயேசுவே நமக்காக சாக்ரிஃபைஸ் ஆகி முழுவதுமாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனாலே உங்களுடைய பாவங்கள் முழுவதுமாக டெப்ட், யுவர் சின்ஸ் ஆர் ஃபுல்லி ஃபர்கிவன். முழுவதுமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இனிமேல் குற்ற மனசாட்சியோடு நம்ம இருக்க தேவையில்லை. ஏன்னா இன்னும் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய காரியங்கள் நம்ம எதையும் வாதிக்க தேவையில்லை. எல்லாம் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், எல்லாவற்றையும் பழைய பாவங்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபைஸ் பண்ணி நம்மை முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய he died declaring the work complete. இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் முடிந்தது என்று மனுக்குலத்திற்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே ரெஸ்ட் இன் வாட் ஹி ஹஸ் டன். இயேசு நமக்காக செய்து முடித்த அந்த காரியங்களை நினைத்து நம்ம அவர் துதிக்க வேண்டும், அவருக்குள் மகிழ வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த நம்ம புனித வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் கூட இயேசு என்ன செய்தார், ஃபினிஷ்ட் என்று சொல்கின்ற பொழுது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. த ப்ரொஃபஸி வேர் ஃபுல்ஃபில்ட், த ஃபைனல் சாக்ரிஃபைஸ் வாஸ் கம்ப்ளீட். அதாவது பார்த்தீங்கன்னாக்க பழி செலுத்துவது, மிருகங்கள் மற்ற எல்லாம் பழி செலுத்துவது நிறுத்தப்பட்டது, முடிந்து போனது. நமக்கு அதுக்கப்புறமாக நம்முடைய கடன், த டெப்ட் வாஸ் ஃபினிஷ்ட். நம்முடைய பாவத்தின் சம்பளத்திற்கு முழு பரிகாரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிவிட்டார். அவரே என்ன செய்விட்டார், சிலுவையில் செலுத்தி தீர்த்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்ம பார்க்கின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அந்த காரியங்களோடு கூட நம்ம மற்றொரு காரியங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது, ஏன்னா இயேசு அவருடைய அந்த ரத்தம் எப்படியாக நமக்கு மீட்பை கொடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது, த பிளட் தட் ஸ்பீக் பெட்டர் திங்ஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசக்கூடிய ஒரு ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்வாரி சிலுவை இந்த ரத்தம் என்ன செய்கிறது, த பிளட் தட் ஸ்பீக்ஸ் பெட்டர் திங்ஸ். ஜீசஸ் சிந்தி அந்த ரத்தம், ஜீசஸ் செட்டட் பிளட் தட் ஸ்பீக்ஸ் பெட்டர் திங்ஸ். லெவிட்டிகஸ் சாப்டர் 16:14 பார்க்கின்ற பொழுது, லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கின்ற பொழுது, அங்கே பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பிரதான ஆசாரியர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவ அந்த அட்டோன்மெண்ட் டேல, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பலி அந்த செலுத்தக்கூடிய அந்த நாட்களிலே, ஏன்னா இந்த பிரிஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் த பிளட். அவர் என்ன செய்வார்னாக்கா காளையின் ரத்தத்தையோ இளங்காளையின் ரத்தத்தையோ எடுத்து அதை என்ன செய்வார், அந்த அட்டோன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிருபாசனத்தின் அந்த கிருபாசன பெட்டி அந்த மேலே 7 முறை அவர் என்ன செய்வார், தெளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படின்னா 7 times before the mercy seat. ஏன்னா அவர் என்ன செய்வார், அந்த 7 முறை அந்த பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக கிருபாசன தண்டை அந்த பெட்டியின் மேலே என்ன செய்வார், அவர் அதை தெளிப்பார். அப்படி தெளிக்கின்ற பொழுது தான் ஜனங்களுக்கு விடுதலை அங்கே கொடுக்கப்பட்டது என்று லேவியராகமம் 16வது அதிகாரம் 14 பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து நமக்கு மகா பிரதான ஆசாரியனாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அது ஒரு சிம்பாலைசேஷன் பாருங்கள். ஏன்னா அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த ரத்தத்தின் மூலமாக என்ன செய்தார், நமக்கு அவர் என்ன செய்தார்னாக்கா இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் 7 முறை ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒன்று
கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன இரத்த வேர்வையாக அவருடைய ரத்தம் வேர்வையாக சிந்தப்பட்டது என்று லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கலாம். ஹல்லேலூயா. கெத்செமனே ஸ்வீட் லைக் பிளட். பார்த்தீங்களாக்க அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? ரத்த துளிகளாய் சிந்தப்பட்டது. ஹிஸ் ஸ்வீட் பிகம் லைக் கிரேட் டிராப்ஸ் ஆஃப் பிளட் ஃபாலிங் டவுன் டு தி கிரவுண்ட். பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு ஜெபித்த பொழுது இரத்த துளிகள் வியர்வை துளிகளாக பூமியில் விழுந்தது என்று பார்க்கிறோம். முதன்முறை அவர் ரத்தத்தை சிந்தினார். இரண்டாவதாக அவர் என்ன செய்யப்பட்டார்னாக்கா வாரினால் அடிக்கப்படுகின்ற பொழுது யோவான் 19வது அதிகாரம் 1 என ஸ்கவுர்ஜிங், அதாவது விப்பிங், வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது பந்தி பிளாத்து வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது இயேசு ரத்தம் சிந்தினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக க்ரோன் ஆஃப் த்ரோன்ஸ், முள்முடியை மத்தேயு 27வது அதிகாரம் 29 என தே டு ஸ்டேட் டுகெதர் எ க்ரோன் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் செட் இட் ஆன் ஹிஸ் ஹெட். அவருடைய முள்முடி தலையிலே முள்முடியை சூட்டப்பட்டு அடித்த பொழுது அங்கே இருந்து ரத்தம் வழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக பீட்டன் அண்டு ஸ்டக், மத்தேயு 27வது அதிகாரம் 30 என அவர் மேல் துப்பினார்கள், அவரை கோலால் அடித்தார்கள். அப்பொழுது அவர் என்ன தலைமையில் அடித்தார்கள். இயேசு என்ன செய்யப்பட்டது? அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நெயில்ஸ் இன் ஹேண்ட்ஸ், யோவான் 20வது அதிகாரம் 25 பார்க்கின்ற பொழுது அவருடைய கரங்களிலே ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தினது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்லஸ் ஐ see the nail mark in his hand. பார்த்தீங்களாக்க அந்த என ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆறாவதாக நெயில் இன்ஸ் ஃபீட், சங்கீதம் 22வது அதிகாரம் வசனம் 18 என தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது போல த பியர்ஸ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் மை ஃபீட், என்னுடைய கால்களிலும் கைகளிலும் என்ன செய்வது என ஆணி ஊடுருவி சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு தன்னுடைய கால்களின் மூலம் ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். ஏழாவதாக ஸ்பியர் இன் இஸ் சைடு, அவர் என்ன பண்ணாங்க? அவருடைய விழாவிலே குத்தினார்கள் என்று யோவான் 19வது அதிகாரம் 34 பார்க்கிறோம். இயேசுடைய விழாவிலே குத்தின பொழுது லாங்கமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போர்ச்சேவகன் குத்தின பொழுது தான் என்ன செய்யப்பட்டது? அதனுடைய கடை சொட்டு ரத்தம் இருக்கிறவரை என்ன செய்வது? அந்த அவருடைய விழாவிலிருந்து ரத்தம் பிரிட்டது. அந்த ரத்தம் அவன் கண்களில் வியாதி உள்ளவனாக இருந்தானா சொல்கிறாங்க சரித்திர ஆசிரியர்கள். அவன் கண்களில் அந்த ரத்தம் பட்டு அவன் சுகம் அடைந்தானான். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டிலே த ஹை பிரிஸ்ட் 7 times ஸ்ப்ரிங்கிள் த பிளட் இன் தி மெர்சி சீட். ஏன்னா அவன் கிருபாசனத்தை தெளித்த பொழுது ஜனங்களுக்கு முற்றிலுமாய் விடுதலை கிடைத்தது. அதாவது 1 வருடத்திற்கு டெம்பரவரியாக. ஆனால் இயேசு 7 முறை ரத்தத்தை சிந்தினார். சிந்தின மூலமாக முழு மனுக்குலத்திற்கும் என முற்றிலுமான விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் சிந்தினது நமக்கு இட்டர்னல் ரிடம்ஷனை முற்றிலுமான விடுதலை கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 24 பார்க்கின்ற பொழுது நமக்காக பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாருக்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவோட ரத்த நிலையத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆபேல் ரத்தம் என்ன பேசினது? யோவான் ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 10 என்ன செய்யப்பட்டது? அவருடைய ரத்தம் என்னுடைய சகோதரனை கொண்டான், எனக்கு பழி வாங்கும் என்று சொல்லி அது என்ன செய்யப்பட்டது? The voice of your brother blood cries out to me from the ground. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய சகோதர சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அது என்ன செய்யப்படுது? ஆபேல் ரத்தம் பழி வாங்கும், என்னை கொன்று போட்டார், அதற்கு பதில் பழி என்று அது கேட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யப்பட்டது? என முழு பிதாவே இவர்களை எல்லாம் மன்னியும் என்று சொன்னார். முழு மனுக்குலத்திற்கும் அது என்ன செய்ய மீட்பை கொடுத்தது. அது நன்மையானவர்களை பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆபேல் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டு பழிவாங்கும் எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் பரலோகத்திலிருந்து நம் முழு மனுக்குலத்திற்காக பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனாலே அந்த நன்மையானவர்களை பேசக்கூடிய அந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு இட்டர்னல் லைஃப், கிரேஸ், பீஸ் அண்ட் விக்டரி அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நாளிலே கூட நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படியாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, நமக்கு சிலுவையிலே அவர் ஒரு வெற்றி வேந்தனாய் சாத்தானை மீதித்து அவனுடைய தலையை நசுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் இந்த குட் ஃப்ரைடேல கூட என்னை இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை நினைத்து அவரை துதித்து ஆராய்த்து நாமளும் இந்த பூமியிலே வெற்றுள்ள மனிதர்களாய், முற்றிலும் ஜெயங்கொண்ட மனிதர்களாய் நித்தியத்திற்கென்று நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்க தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். இந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்வோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சாட்சி நேயர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.